சார் அஜய் கார்பேஜ் வந்து நம்ம விருதுநகர் மக்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் சார். அதனால முடிஞ்ச அளவுக்கு எங்க வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து நாங்களே ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம விருதுநகர்ல இருக்கக்கூடிய ஒரு மேம தான் மீட் பண்ண வந்திருக்கிறோம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதுதாங்க அவங்களோட வீடு. இந்த சைடு இருக்கு பாருங்க, இதுதான் அவங்களோட வீடு. அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 சென்ட் இடம் இருக்கும் நினைக்கிறேன், 7-8 சென்ட் இருக்கும் இந்த இடம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான கார்டன் போட்டு அந்த கார்டன்ல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்கு சொல்றோம், இதெல்லாம் எல்லாரும் பண்றதானே அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய இடம் இருந்தா அதை கமர்ஷியல் பர்பஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஆர்கானிக்கா பண்றாங்க. அதான் ஒரு பெரிய ஹைலைட். அவங்கள மீட் பண்ணி இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கேதர் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் மேம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கார்டனுக்குலாம் நான் தண்ணி விட்டுட்டு இருக்கேன். ஓகே மேம், உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்களேன். என் பேர் தனவள்ளி, நாங்க கருப்பசாமி நகர்ல இருக்கோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு எங்க வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து நாங்களே ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து க்ரோ பண்றது, பக்கெட்ல வச்சு இது பண்றது, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாடி இருந்து என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து எப்படின்னா ஃபார்மர் ஃபேமிலி சார். இந்த பாட்டில்ஸா கட்டி விட்டுருக்கீங்களே, இதை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். இது எதுக்கு வித்தியாசமா இருக்கு? இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்ல. இது வந்து ரொம்ப நம்ம கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் அந்த காலத்துல இருந்து ஃபாலோ பண்ற. அப்பெல்லாம் வந்து இந்த இன்செக்டிசைட்ஸ், அதாவது நம்ம ஃபெர்டிலைசர் போடுறது, அதெல்லாம் வந்து அப்பெல்லாம் இல்லவே இல்லை சார். அந்த காலத்துல வந்து நம்ம பிளான்ட்ஸ்ல இருந்து என்னென்ன நமக்கு இலை அந்த மாதிரிலாம் கிடைக்குதோ அதையே தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து என்ன கருவாட்டு பொரின்னு சொல்லுவாங்க. அந்த இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மாதிரி வாட்டர் கேன்ல மேல நம்ம ஹோல்ஸ் போட்டு அதுல வந்து ஒரு கருவாடு பீஸை போட்டு தண்ணி ஊத்தி வச்சிட்டோம் அப்படின்னா இதுல வர ஸ்மெல்லுக்கு இங்க க்ரோ ஆகிற வெஜிடபிள்ஸ் வந்து கடிக்க வர்ற இன்செக்டிசைட்ஸ் வந்து இந்த ஸ்மெல்லால அப்சர்வ் ஆகி அதுக்குள்ள போய் விழுந்துக்கும். அப்படின்றப்ப என்னோட பிளான்ட்ஸ்ல பாருங்க, அதுல எங்கேயுமே வந்து சின்ன ஒரு ஓட்டையோ எந்த ஒரு பூச்சியோ எதுவுமே இருக்காது. ஏன்னா பூச்சியெல்லாம் வந்து இதுல விழுந்துரும். சூப்பர் மேம், இது மாதிரி ஒரு விஷயத்த நாங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது இல்ல. ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ கார்டன் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பாட்டில்ல வந்து கருவாடு போட்டு தண்ணி ஊத்தி வச்சா அந்த அதுல வர்ற பூச்சிகள் எல்லாம் வந்து இதுக்குள்ள அந்த ஸ்மெல்காக வந்துரும் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஐடியா. சோ இது மக்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேம், இப்ப உங்களோட இந்த தோட்டத்துல, இந்த அழகான தோட்டத்துல என்னென்ன விதமான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ் அந்த மாதிரி என்னென்னலாம் வச்சிருக்கீங்க? நான் வந்து நம்மளோட கார்டன்ல வந்து எல்லாமே போட்டிருக்க, எல்லாமே வந்து நம்மளோட ட்ரெடிஷனல், நம்ம எந்த ஒரு ஒட்டு வெரைட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடோட அந்த நாட்டு வகை வெஜிடபிள்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளதான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அதுனா ரம்ப இலை. அது வந்து நம்மளோட ஃபுட்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். ரம்ப இலை பிரியாணி ஹோட்டல்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் அதுவுமே வந்து நாட்டு மாதுளை. இது வந்து பன்னீர் ரோஸ், நம்ம நாட்டு ரோஸ். அதுக்கப்புறம் இது வந்து பவளமல்லி, ஹைபிஸ்கஸ். இது வந்து செவலனி, பப்பாயா. இது வந்து இமாம் வெரைட்டின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃப்ரூட் வெரைட்டிக்காக யூஸ் பண்ற. நம்ம காயே வந்து என்னன்னா ஒரு காயை வந்து 1 kg வரும். அந்த மாதிரி ஒரு இமாம் வெரைட்டி. இது வந்து ரெட் கோவா. இது வந்து நம்ம இழந்த பழம்னு சொல்லுவோம்ல, மலை இழந்த பழம், அந்த இது வெரைட்டி. இப்ப இது வந்து ஒரு சீசனல் ஃப்ரூட் தான், இப்ப முடிஞ்சிருச்சு இதோட சீசனு. தக்காளி வெரைட்டியுமே வந்து என்னன்னா நாட்டு தக்காளி, ரொம்ப அதிகமா சோர் டேஸ்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி நாட்டு தக்காளி தான் வந்து போட்டிருக்கேன். இது ஃபுல்லாவே வந்து நான் அந்த நம்ம எக்ஸிபிஷன்ல வந்து நாட்டு வெரைட்டின்னு சொல்லிட்டு இருக்க வெஜிடபிள்ஸ்ல இருந்து நான் சீட்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். டொமேட்டோ, அதுக்கப்புறம் இது வந்து லெமன் செடி. லெமன் இதுவுமே வந்து இப்ப கொஞ்ச நாள்ல காய்ச்சிரும். எல்லாமே வந்து இந்த இதுதான் ஷார்ட்டா செடியிலே காய்க்கிற மாதிரி வெரைட்டி தான். இது வந்து சீத்தாப்பழம். இது ஒரு டைப் ஆஃப் தென்னமரம். இது இங்க வந்து பீக்கங்கா. ஆல்ரெடி இங்க சோளம் போட்டிருந்தோம். அதுல உள்ள சீடு வந்து அதுவே அந்த குருவி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுவே சீடு வந்து ஷெட் ஆகி திரும்ப முளைச்சிருக்கு. குக்கும்பர் போட்டிருக்கோம். இப்பதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதனால இப்போ ஒரு 1-2 காய் தான் இதுல இருக்கு. இங்க இருக்கு. இதெல்லாம் நம்ம டெய்லி எவ்ரி மார்னிங் நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு 2 காய் பிடிங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அன்னைக்கு டேவே வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்க நாட்டு கத்திரிக்காய் வெரைட்டி, ஒயிட் பிரிஞ்சா. இது வந்து நம்மளோட கரசக்காட்டுக்கு மட்டும் வர்ற ஒரு வெரைட்டின்னு சொல்லுவாங்க. ஒயிட் எக் பிளான்ட் வந்து நம்ம விருதுநகர் அந்த ஏரியால மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்வாங்க. அந்த வெரைட்டி தான் இப்ப நானும் போட்டிருக்கேன். காய் வந்து நிறைய பிடிக்கும். பூக்கள் பாருங்க எவ்வளவு பிஞ்சு எவ்வளவு வச்சிருக்குன்னு பாருங்க. இந்த கருவாட்டு பொரி, இந்த நம்ம நேச்சுரலா வீட்டுல கிடைக்கிற வேஸ்ட்டை வச்சு போடுற கம்போஸ்ட், அதுதான் வந்து இதுக்கு யூஸ் பண்றேன். எந்த ஒரு மருந்து, எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் நான் போடுறது இல்ல. ஆனாலுமே நல்லா காய் பிடிச்சிருக்கு. இதுவும் நாட்டு வெரைட்டி தக்காளி தான். நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு 5 செடி போட்டாலே இதுவே நான் என்னோட நெய்பர்ஸ்க்கு, என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்தது போக எனக்கு வீட்டுக்கே அவ்வளவு இருக்கும். கலர் பிச்சி, முல்லை, இது வந்து அடுக்கு மல்லி, மருதாணி, புதினா. இங்க வந்து மல்லி போட்டிருக்கேன், மல்லி, துளசி, இது கனகாம்பரம், அங்க ஃபிக்.
அதுவும் நம்ம நாட்டு வெரைட்டி அத்திப்பழம். அதுக்கு பக்கத்துல சங்குப்பூ. அது இப்ப வந்து பாலன் சீசனால வெட்டி விட்டாச்சு, இப்ப திரும்ப தழுத்துட்டு வருது. இது வந்து செவ்வாழை மரம். இதுவுமே இப்ப பக்கத்துல உள்ளதெல்லாம் இது பண்ணிட்டு இப்போ ஒரு ட்ரீ மட்டும் வச்சிருக்கோம். அடுக்கு சம்பரத்தி பிங்க் கலர் வெரைட்டி. இது வந்து சொரக்கா. அது வந்து ஜாமுன் நாவல் பழம். இது வந்து சில்லி. என்னோட வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம இப்போ சட்னியா அரைக்கிறோம் அப்படின்னா இப்போ ஃப்ரெஷ்ஷா நான் பறிச்சுட்டு வந்து தேங்காய் சட்னி இந்த மாதிரி அரைச்சோம்னா அவ்வளோ ஸ்மெல்லோட நல்லா இருக்கும். இது வேற வந்து சம்பா வத்தல்னு சொல்லுவாங்க. காரம் அவ்வளோக்கா இருக்காது, ஆனா வந்து அரோமா வந்து நல்லா இருக்கும். இது வந்து அத்திப்பழம், நம்ம நாட்டு வெரைட்டி. அத்திப்பழம் மரம் வந்து ரொம்ப பெரிய மரமா வரும். பட் இது இவ்வளவு சின்ன சைஸ்லயே பழம் காயெல்லாம் காய்ச்சிருக்குதே எப்படி மேம்? வாங்கிட்டு வரப்ப 2 இலையோட தான் வாங்கிட்டு வச்சேன். இப்ப இது நட்டு வச்சு ஒரு 7 month தான் ஆகுது. இது வந்து நான் உரம் அந்த மாதிரி கொடுக்குறேன். இப்ப நீங்க சும்மா ஒரு கை தோண்டி பார்த்தாலே இதுல வந்து மண்புழு வந்துடும். மண்புழுங்கிறது இன்னைக்கு வந்து மண்ணுல இருக்கவே மாட்டேங்குது, கிடைக்கவே மாட்டேங்குது. அது எப்படி இங்க மட்டும் தோண்டி பார்த்தா உங்களுக்கு மண்புழு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றீங்க? அதுக்கு காரணம் வந்து நான் கொடுக்குற உரம் தான் சார், இயற்கை உரம் தான். இப்ப என்னோட கார்டன்ல எங்க நீங்க வந்து தோண்டினாலுமே மண்புழு வரும். அந்த கம்போஸ்டிங் எப்படி பண்றீங்கன்னு மக்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல? கண்டிப்பா சார், கண்டிப்பா சொல்லலாம். என்ன சீசனுக்கு எந்த மெத்தட் ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் வந்து 3 டைப்ஸ்ல நான் பண்ணிக்குவேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டு, பிளாஸ்டிக் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஓட்ட பக்கெட் இந்த மாதிரி தான் இருக்கும்ல, அந்த மாதிரி பக்கெட் எடுத்துக்கிட்டு கீழே வந்து மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து அடியில வந்து காஞ்ச இலையை போட்டுட்டு அதுக்கு மேல டெய்லி எனக்கு என்னென்ன கிச்சன்ல இருந்து நான் காய்கறியோட வேஸ்ட்னு சொல்லிட்டு நான் கீழே போடுறோம் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இதுல போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் மண்ணு போட்டு வச்சுட்டே வந்தோம்னா அடிக்கடி வந்து நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 30 daysல அந்த வெஜிடபிளோட இது வேணா வந்து மாறிட்டு ஒரு 60 daysக்கு அப்புறமா வந்து அது ஃபுல்லாவே அதோட ஷேப்பே வந்து மாறிடும். அதுக்கப்புறம் மூடி வச்சிட்டோம்னா அப்படின்னா 60 to 90 days ஃபுல்லா வந்து கம்போஸ்ட் ஆகி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். அதை நம்ம இந்த மாதிரி வெயில்ல இப்ப இதுல நான் போட்டு வச்சிருந்த பக்கெட்ல போட்டு வச்சிருந்ததான் இப்ப நான் இங்க கொட்டி வச்சிருக்கேன். இதை வந்து நல்லா ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா பாருங்க, இது வந்து ஒரு இதாதான் இருக்கு, ஆனாலுமே வந்து நல்லா கம்போஸ்ட் ஆயிருச்சு. இதுல வந்து நிறைய வந்து கடலை இதுதான் இருக்கு, ஆனா வெஜிடபிள் எல்லாமே வந்து இதா மாறிடுச்சு. இது ஆக்சுவலா இடையில நம்ம ஒரு 30 days திறந்து பார்த்தோம்னா ஸ்மெல் வந்து நமக்கு பயங்கரமா இருக்கும், புழு வரும், அதோட ஸ்மெல்லே வந்து வேற மாதிரி இருக்கும். இப்ப இது ஒரு 90 days ஆயிருச்சு, ஆனா பாக்குறப்ப அதோட ஷேப் அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து இத நம்ம இந்த மாதிரி இது பண்றப்ப அந்த ஸ்மெல் வந்து இப்ப நம்ம மோந்து பார்த்தோம்னா அதுல வந்து மண்ணு நல்ல ஒரு மழை பெய்யறப்ப மண் வாசனை வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்மெல் தான் வந்து இதுல வரும். இதுதான் வந்து இப்ப நான் என்னோட பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்குறேன். இதுதான் வந்து நேச்சுரல் ஃபர்டிலைசர் பிளாக் கோல்டு. நேச்சுரல் ஃபர்டிலைசர் இந்த கருவாட்டு பொரின்னு சொல்லில, அதுல வந்து இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து விழுந்துரும் அப்படின்னு சொன்னேன்ல, அதே இதுல இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கிச்சன் வேஸ்ட் டெய்லி நம்ம தனியா கலெக்ட் பண்றதை வந்து இப்ப இதுல போட்டு வச்சுட்டு அரிசி களையிற தண்ணி இதெல்லாம் வந்து நம்ம இதுல ஊத்தி வச்சோம்னா இதுல இருந்து ஃபில்டர் ஆகி இந்த கீழே உள்ள பாக்ஸ்ல கலெக்ட் ஆகும். இந்த தண்ணியை எடுத்து நம்ம வந்து 1:10 ரேஷியோல நம்ம அந்த ஸ்ப்ரே பண்றதுல எடுத்து நம்ம பிளான்ட்ஸ்க்கு எல்லாம் ஸ்ப்ரே பண்ணோம்னா அதுல இருந்து வர்ற பூக்கள் வந்து உதிராது, அந்த பூக்கள் எல்லாமே வந்து காயாகும். அது வந்து நேச்சுரல் இன்செக்டிசைட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். அது ஒரு மெத்தட். அதுக்கப்புறமா அந்த நம்ம தண்ணி ஊத்தி அதுல உள்ள இதெல்லாமே வந்து கீழே கலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுல மேல இருக்கும்ல நம்ம வெஜிடபிள் வேஸ்ட், அதை நம்ம எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து கீழே ஒரு ஓட்டத்தை ஒரு குழி தோண்டி அதுக்கு மேல நம்ம போடுற அளவுக்கு மட்டும் கரெக்டா ஒரு ஹோல் போட்டு உள்ள நம்ம அதுல போட்டுட்டே வந்தோம் அப்படின்னா அந்த குழி எப்ப ரொம்பறப்ப திரும்பவும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இது ஒரு 6 monthsக்கு அப்புறமா நம்ம திரும்பவும் திறந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஃபுல்லா நான் காமிச்சல அந்த மாதிரி நம்ம கிண்டி விட தேவையில்லை, இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு 6 monthsக்கு அப்புறமா அந்த மாதிரி ரெடி ஆயிரும். இது வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, ஈஸியான மெத்தட். உங்க வீட்டு பக்கத்துல சும்மா ஒரு 2 ஒரு துளி தோன்ற மாதிரி ஒரு இடம் இருந்தாலே யார் வேணாலும் இதை ரெடி பண்ணலாம். நீங்க புழுக்கள் வரும் அதெல்லாம் எதுவும் பயப்படவே தேவையில்லை, இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். சில டைம்ல இந்த கம்போஸ்டோட சேர்த்து நான் என்னோட வில்லேஜுக்கு நான் எப்பெல்லாம் போறேனோ அப்ப நான் என்னோட மாட்டு சாணம் ஆட்டு சாணம்லாம் வந்து பேக்ல போட்டு கட்டி எடுத்துட்டு வந்து இந்த கம்போஸ்டோட மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 1 month அப்படியே வச்சுட்டு அதையும் கொடுத்தா இன்னுமே நல்லா என்னோட செடிகள் வந்து ஆரோக்கியமா இருக்கும். சூப்பர் மேம், நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க அண்ட் ரொம்பவே அழகான ஒரு கார்டன் வந்து நீங்க மேக் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி கம்போஸ்டிங் பண்ணணும்னு யாருக்காவது ஆசை இருந்தாலும் சரி, அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க எப்படி மேம் இதை பத்தி கத்துக்கலாம்? இந்த மாதிரி அவங்க வீட்டுல வந்து இந்த நியூட்ரி கார்டன் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு வந்து நானே விளைய வச்சு நான் காய்கறி வந்து சாப்பிடணும், அந்த மாதிரி யாருக்கு ஆசை இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து ஆர்ஜே கார்பேஜ் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். எத்தனை பேர் நீங்க வரீங்களோ அதுக்கு ரொம்பவே அழகான ஒரு கார்டன் வந்து நீங்க மேக் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி கம்போஸ்டிங் பண்ணணும்னு யாருக்காவது ஆசை இருந்தாலும் சரி, அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க எப்படி மேம் இதை பத்தி கத்துக்கலாம்? இந்த மாதிரி அவங்க வீட்டுல வந்து இந்த நியூட்ரி கார்டன் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு வந்து நானே விளைய வச்சு நான் காய்கறி வந்து சாப்பிடணும், அந்த மாதிரி யாருக்கு ஆசை இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து ஆர்ஜே கார்பேஜ் வந்து
வந்து கான்டாக்ட் பண்ணலாம். எத்தனை பேர் நீங்க வரீங்களோ அதுக்கு தக்கன வந்து நாங்க வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் ஆர்ஜே கார்பேஜ் மூலமா. உங்களுக்கும் ஆர்ஜே கார்பேஜ் பேங்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன மேம்? சார், ஆர்ஜே கார்பேஜ் வந்து நம்ம விருதுநகர் மக்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் சார். இப்போ வந்து என்னோட சரௌண்டிங்ஸ்ல இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப குப்பை வண்டி வந்தாலுமே அந்த குப்பையை வந்து அவங்க ஒரு 1-2 வீட்டுல தான் வந்து கொட்டுவாங்க. அந்த குப்பை வண்டி எங்க போய் கொட்டும்னா பக்கத்துல வந்து ஒரு ஓடை போயிட்டு இருக்கு. அந்த ஓடையில தான் எல்லாரும் போய் கொட்டுவாங்க. நான் வந்து அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு அந்த ஓடையில கொட்டுறது விருப்பம் இல்ல. நான் ஹானஸ்டா சொல்லணும்னா வந்து ஒரு 1 or 2 years வந்து நான் பர்ன் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு ஆர்ஜே கார்பேஜ் பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கிறப்ப, என் பசங்க ஆர்ஜே மந்த்ரா ஸ்கூல்ல படிக்கிறப்ப அங்க இருந்து எனக்கு ஆர்ஜே கார்பேஜ் பத்தின ஒரு நாலேஜ் கிடைச்சது. அதுக்கப்புறமா தான் நான் ரீச் பண்ணி என் பசங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட். இப்போ நான் டைரக்டா நான் ஒரு கான்ட்ரிபியூட்டரா நான் ஆர்ஜே கார்பேஜ்க்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் மென்டரா இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்ஜே கார்பேஜ் வந்து இப்ப எங்க குப்பையை போய் எங்க கொட்டுறது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு இதுல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட். அவங்க மேம் வந்து எந்தெந்த பொருளை எப்படி பிரிச்சு ரீசைக்ளிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு அழகா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அழகான தோட்டத்துல விளைஞ்ச கொய்யாக்காய், வெள்ளரிக்காய், வெள்ளரி பிஞ்சு இதெல்லாமே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே ஆர்கானிக்கான ஒரு பழங்கள். இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி அழகான ஒரு தோட்ட அமைப்பை வந்து நீங்க உருவாக்கலாம். சின்ன சின்ன வீட்டுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் பண்ணலாம். மாடி தோட்டம் போடலாம். அதே மாதிரி கம்போஸ்டிங்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட். அதை நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது ரொம்பவே ஈஸியா வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆர்ஜே கார்பேஜ் பேங்கோட இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல நீங்க கமெண்ட் போடுங்க. அதே மாதிரி உங்களோட கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்குது. அவங்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி லேடிஸ்க்காகவே வந்து பாத்தீங்கன்னா மாதிரி ஆட்களை வச்சு நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. அதுல எல்லாம் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, கார்டனுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கார்டனுக்குள்ள வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குதுன்னு. கண்டிப்பா எங்களுக்கும் உள்ள போகும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது. நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்காக தாங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.